இல்லங்க. எனக்கு உண்மையாவே புரியல. அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் ட்ரஸ்ட் அக்கவுண்டா? இல்லன்னா ஃபேக்கா? ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஆர்டர் பண்ணி பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணும்போது கேட்குறாங்க, "சிஸ்டர் நீங்க ட்ரஸ்டபிளா?" அப்படின்ட்டு. நீங்க பயத்தோட என்கிட்ட ஆர்டர் பண்ண வேணாம். எப்போ நான் ட்ரஸ்ட்டுன்னு தோணுதோ, அப்போ எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இல்ல சிஸ்டர் உங்க அக்கவுண்ட்ல ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எனக்கு நீங்க ஃபேக்குன்னு பயம் வந்துருச்சு." அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயுமா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும்? நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ ரீல்ஸ் பார்க்குறோம். எல்லா அக்கௌண்ட்டையுமா ஃபாலோ பண்ணிடுறோம். நமக்கு எது பிடிக்குதோ, நமக்கு எது தேவையோ அதை தானே ஃபாலோ பண்ணுறோம். அதை மாதிரி என்னோட ஒர்க் யாருக்கு பிடிக்குதோ, நான் பண்ணுற ஒர்க் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்குல்ல, 100 ரூபீஸ் கொடுத்தா 1000 ஃபாலோவர்ஸ் தான், 200 ரூபீஸ் கொடுத்தா 2000 ஃபாலோவர்ஸ் தான். அதை மாதிரி தான் பண்ணணும் போல். கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க்கை பாருங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களோட ஃபாலோவர்ஸை பார்த்து அவங்களோட ஒர்க்கை எடை போட்டுறாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தால் ரியலி சாரி. உங்களை மாதிரி ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் ட்ரஸ்ட்டு நம்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.